நான். தலித் மக்களுக்கு எங்கு பிரச்சனைனாலும் அங்க முன்னணிப்பேன், என் உயிரையும் கொடுப்பேன். தலித் மக்கள் எங்கு பாதித்தாலும் என்ன வேணா செய்வேன். அதான் அம்சம். இப்போ நான் அருள் ஈஸ்வரனா பேசுறேன். அண்ணன் ஆம்சாங் அவர்கள் எல்லாருமே காவல்துறையை கண்டிக்கிறோம், மற்ற இடத்துல கொலை நடந்ததை பத்தி பேசணும். இப்ப நான் ஆம்சாங் அண்ணனை பத்தி கொஞ்சம் பேசுறேன். அருமை அண்ணன் ஆம்சாங் அவர்கள் எங்கடா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 வழக்கறிஞர்களை உருவாக்கியிருப்பார், சட்ட வல்லுநர்களாக உருவாக்கியிருக்கிறார். அதான் மெயின். சட்டத்தை தெரிந்தவன் இந்த உலகத்துல எல்லாத்துலயுமே ஜெயிப்பான். அவளை தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருக்கார். அடுத்து எத்தனையோ அதிகாரிகளை உருவாக்கியிருக்கார், உதவி செஞ்சிருக்கார் மாணவர்களுக்கு. இதுதான் அந்த ஆம்சாங் செஞ்சார். இப்படிப்பட்ட மாவீரனை கூலிப்படை, பேடிகள், ரவுடிகள் சதியால அவர் வெட்டி வீழ்த்தினாங்க. அவர் சதியால தான் கீழே விழுந்தாங்க, தவிர அவரை என்னைக்குமே அவர் ஜெயிக்க முடியாது. அதே போல அண்ணன் ஆம்சாங் அவர்கள், நான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவன். அவருடைய படுகொலையை தெரிஞ்ச அன்னைக்கே எங்க மாவட்ட செயலர் தலைமையில் நாங்க எல்லாருமே கலைஞர் நிம்மதியாவே இருக்க முடியல. எங்களாலேயே அப்படியே மனசு கல்லு மனசு மாதிரி ஆயிடுச்சுங்க. உண்மையான தலித் நான் அப்படிதான் இருப்பேன். அதே போல ஒவ்வொரு தலித்தும் எல்லாருமே தெளிவா இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஒற்றுமை இருந்ததான் இன்னொரு ஒரு கிராமத்துல ஒருத்தர் சாப்பிடாது. தலித்துக்கு ஒரு கேஸ் போடுறான் போலீஸ், மற்ற ஜாதிகளுக்கு ஒரு கேஸ். விசாரணை என்பது காவல்துறை தலித் மக்களுக்கு வேறு விதமாகவும், பணம் இருக்கிறவனுக்கு, செல்வாக்கு உள்ளவனுக்கு வேறு விதமாகவும் வழக்கு போடுவதுதான் காவல்துறையின் வாடிக்கை. அதே போல அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இந்த கொலை வழக்கில் இந்த கூலிப்படையை சேர்ந்த பேடிகள், கொட்டை நாய்கள் கும்பலா வெட்டானுங்க. அவருடைய வீரத்தை சொல்லட்டுமா? அவருக்கு பாக்ஸிங் தெரியும், கராத்தே தெரியும், சிலம்பம் தெரியும், மல்யுத்தம் தெரியும், எல்லா வித்தையும் தெரிஞ்சதுதான் அண்ணன் ஆம்சாங். அவர்கிட்ட ஒரு கத்தி விட்டு நாங்கள் வரடாடி 10 பேர் உங்களை வெட்டுறதுக்கு வரோம்னாக்கா குறைஞ்சது 9 பேர் வெட்டி பண்ணா 10 பேர் வெட்டிட்டு அவர் தச்சிருப்பார். அப்படியேப்பட்ட மாவீரனை சதியால வீழ்த்தினானுங்க பேடிகள். உண்மையான வீரன் நின்று சண்டை போடுவானே தவிர பின்வாங்கி ஓட மாட்டாரு. அண்ணன் ஆம்சாங் அண்ணன் நினைச்சிருந்தாருன்னா அவர் ஓடி இருக்கலாம், அவர் ஓட மாட்டாரு. சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்த்து உயிர் விட்டாரு. ஆனால் அண்ணன் ஆம்சாங்காக அருமை சகோதரர் பிரிவின் யுவராஜ் இவர்கள் அவர் தலைமையில பொறுமையா, டென்ஷன் ஆகாம, கோவப்படாம, இனிமே இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மக்களை திரட்டி போராடி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறி, எந்த நேரத்திலும் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி தோழர்களுடன் களத்தில் நின்று போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.